தமிழர்வையின் பிரதான செய்திகள். இன்று 13ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவினங்கள் அதிகரித்துள்ளமையினால் நாட்டு மக்கள் துயரத்தை எதிர்நோக்கி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் உள்ள விகாரைகளுக்கு விஜயம் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலை உயர்வினால் நாட்டு மக்கள் மிகவும் அல்லல்பட்டுள்ள நிலையில் தாங்கள் தேர்ந்தெடுத்த ஜனாதிபதியும் அரசாங்கமும் இந்த விலைவாசி பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்று தருவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். தாங்க இயலாத அளவு மின்சார கட்டணம், எண்ணெய் விலை, எரிபொருட்களின் விலை, எரிவாயு விலை உயர்வு, உணவுப் பொருட்களின் விலை ஏற்றம், உர தட்டுப்பாடு போன்ற நிலைமைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்துள்ளனர். விலைவாசி அதிகரிப்புக்கு என்ன தீர்வை பெற்றுக் கொடுக்க போகின்றீர்கள் என்று ஜனாதிபதியிடம் அரசாங்கத்திடமும் கேள்வி எழுப்புகிறோம். இந்த தருணத்தில் எரிபொருட்கள், எரிவாயு விலையோடு மின்சார கட்டணங்களையும் குறைத்து, பொருட்களின் விலைகளையும் குறைத்து, உரம் மற்றும் மருந்து பொருட்களின் விலையையும் குறைத்து மக்களுக்கு வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியுமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் மேடைகளில் வாக்குறுதிகள் பலவற்றை வீராப்பாக பிரசவித்தும் ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தால் இன்னமும் இந்த விலைவாசி அதிகரிப்புக்கு கூட தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாது போயுள்ளது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலிருந்து முறையான அனுமதியின்றி பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்துகள் மீது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இரவு அதிரடி சோதனைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு மக்கள் பூங்காவிலிருந்து ஹட்டன், நாவலப்பட்டி மற்றும் தியகம ஆகிய பகுதிகளுக்கு சட்டவிரோதமாக பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்துகளே இவ்வாறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் நடமாடும் ஆய்வு குழுவினரும் பாஸ்டியன் மாவட்ட பேருந்து முனைய அதிகாரிகளும் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளனர். வழங்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் ஒரு பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டு விரிவாக பரிசோதிக்கப்பட்டது. இதன்போது பயணிகள் போக்குவரத்திற்கான முறையான அனுமதி பத்திரம் இல்லாமை மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட பயணிகளிடம் அதிக பணம் வசூலித்தமை குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடும் பேருந்தின் உரிமையாளருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அங்கீகரிக்கப்பட்ட பேருந்து சேவைகளை மட்டும் பயன்படுத்துமாறும் அதிக கட்டணம் கோரும் பேருந்துகள் குறித்து புகார் அளிக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மாதத்தில் 12 சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் சரக்குகள் இலங்கைக்கு வந்து சேரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு எவ்வித பற்றாக்குறையுமின்றி பராமரிக்கப்படுவதாகவும் கோரப்பட்ட சரக்குகள் திட்டமிட்டபடி வந்து சேரும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு 30,000 மெட்ரிக் டன் உலை எண்ணெய் சரக்கு இன்றைய தினம் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஏப்ரல் 18 வரை பெட்ரோலில் இயங்கும் வாகனங்களுக்கு QR குறியீடு இன்றி எரிபொருள் வழங்கப்படும் என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போதுள்ள ஒற்றை, இரட்டை எரிபொருள் விநியோக முறையில் எந்த மாற்றமும் இருக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி பற்றாக்குறையால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை மின்சார கட்டண திருத்தங்களில் சேர்க்கப் போவதில்லை என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகத்திற்காக ஏற்படும் நியாயமான செலவுகள் மட்டுமே மின்சார கட்டண திருத்த முன்மொழிவுகளில் கருத்தில் கொள்ளப்படுகின்றன என்றும் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முந்தைய மின்சார கட்டண திருத்த தீர்மானத்தில் நிலக்கரி பற்றாக்குறையால் ஏற்படும் கூடுதல் செலவுகள் அல்லது பிற நியாயமற்ற செலவுகள் அங்கீகரிக்கப்படவில்லை. எதிர்கால கட்டண திருத்த முன்மொழிவுகளில் நிலக்கரி பற்றாக்குறையால் ஏற்படும் கூடுதல் செலவுகள் அல்லது பிற நியாயமற்ற செலவுகளை சேர்க்க வேண்டாம் என ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
தமிழர்பியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஈரான் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். மத்திய கிழக்கில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை வழங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக இதன்போது புடின் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களுக்கு அரசியல் மற்றும் இராயந்திர ரீதியிலான தீர்வுகளை காண்பதற்கு ரஷ்யா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என புடின் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கில் நீதியான மற்றும் நிலையான சமாதானத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் ரஷ்யா மத்தியஸ்தராக செயல்பட தயாராக இருப்பதை கிரெம்லின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி நிலை நீடிக்கும் சூழலில் ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு சர்வதேச மட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் தனது அணுசக்தி இரட்சணைகளை கைவிட தயாராக இல்லை என தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாடு ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறப்போவதில்லை என எச்சரித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இதனை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கணிக்க முடியாத மற்றும் நிலையற்ற நபர்களின் கைகளில் அணுசக்தி சிக்குவது ஆபத்தானது. இத்தகைய சூழலில் முன்னெடுக்கப்படும் ஏனைய இராயந்திர உடன்படிக்கைகள் ஒரு பொருட்டு அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். பல சந்தர்ப்பங்களில் இராணுவ நடவடிக்கைகளை விட இணக்கப்பாடுகள் சிறந்தவை என்றாலும் அணு ஆயுத விவகாரத்தில் ஈரான் காட்டும் பிடிவாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் சாடியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறாது என ட்ரம்ப் தனது பதிவில் மிக தெளிவாக வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய பிரதிகளின் நம்பிக்கையை பெற அமெரிக்கா தவறிவிட்டதாக ஈரான் தரப்பு குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த அதிரடி கருத்து சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு அமைய கோர்முஸ் நீர்நிலை வழியாக பொதுமக்களின் சிவில் கப்பல்கள் எவ்வித தடையுமின்றி பயணிப்பதற்கு அனுமதிக்கப்படும் என ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை தெரிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஈரான் இராணுவம் இதனை குறிப்பிட்டுள்ளது. கோர்முஸ் நீர்நிலையானது சிவில் கப்பல்களின் பாதுகாப்பான மற்றும் தீங்கி விளைவிக்காத போக்குவரத்துகளுக்கு எப்போதும் திறந்திருக்கும். எவ்வாறாயினும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி இந்த நீர்நிலையை நெருங்கும் வெளிநாட்டு இராணுவ கப்பல்கள் விதிமுறையில் ஈடுபடுவதாகவே கருதப்படும். அவ்வாறு அத்துமீறி நுழையும் இராணுவ கப்பல்கள் மீது மிக கடுமையான இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீர்நிலையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் அதே வழியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ள வகையிலும் ஈரானிய இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹா மாவட்டத்தில் உள்ள பிதாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி பாம்பு கடியினால் உயிரிழந்துள்ளார். தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுவனை பாம்பு கடித்த நிலையில் பெற்றோர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு பதிலாக ஒரு மந்திரவாதியின் உதவியை நாடியுள்ளனர். கங்கை நதியில் சிறுவனை மிதக்கவிட்டால் விஷம் முறிந்துவிடும் என்று மந்திரவாதி கூறியதை நம்பிய குடும்பத்தினர் உடலை மூங்கில் கப்பல்களில் கட்டி சுமார் 12 மணி நேரம் ஆற்றில் மிதக்க விட்டுள்ளனர். நீண்ட நேரமாகியும் சிறுவனிடம் எந்த அசைவும் இல்லாததை கண்டு பின்னரை அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான காணொளி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறையினர் இது குறித்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே சனிக்கிழமை இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் மீண்டும் போர் ஆரம்பமாகலாம் என்ற அச்சம் ஈரான் மற்றும் அதன் அண்டை நாடுகளிடையே ஆரம்பித்துள்ளதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீர்நிலையில் ஈரானின் எவ்வித ஒருங்கிணைப்பும் இன்றி அங்குள்ள கனிவடிகளை அகற்றும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. குறித்த நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்தை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ள நிலையில்
இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நேரடி மோதல் களமாக மாறக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை குறித்து ஈரானிய தூதுக்குழுவின் தலைவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றையும் செய்துள்ளார். அதில் இந்த சுற்று பேச்சுவார்த்தையின் போதும் ஈரானிய தூதுக்குழுவின் நம்பிக்கையை வென்றெடுக்க அமெரிக்கா தவறிவிட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இருப்பினும் மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்தும் பாகிஸ்தான் இன்னமும் 10 நாட்களுக்கு அமலில் இருக்கும் யுத்த நிறுத்த உடன்படிக்கையை இருதரப்பும் மதிப்பார்கள் என நம்புவதாகவும் இது மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்லாமாபாத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் அமெரிக்க துணை ஜனாதிபதி வெளியிட்டுள்ள கருத்துக்கள் நம்பிக்கையற்ற சூழலையே தோற்றுவித்துள்ளது. ஈரானியர்கள் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு உடன்படவில்லை. எமது இறுதி மற்றும் மிக சிறந்த முன்மொழிவை நாம் வழங்கியுள்ளோம். அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த இழுபறி நிலை காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேரில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தமிழருவியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.